ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெலோட பெனிஃபிட்ஸ், அதாவது கத்தாழை செடி இருக்கு இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அது போக நேச்சுரல் ஆலோவேரா வெர்சஸ் கம்பெனி ப்ராடக்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நடுவில் நான் சொல்லிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா போய் சேரும். இல்லைன்னா நடுவில் ஏதாச்சும் விட்டுருவீங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆலோவேரா ஜெல்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. அது போக இதுல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது போக ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நேச்சுரல் ஆலோவேராவை நீங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பிடவும் செய்யலாம், தலைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இதுல சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த ஜெல்லியும் இருக்கு. பட் இது கம்பெனி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால இதுல பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, கலர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ உங்களால இதை சாப்பிட முடியாது, உங்க தலைக்கும் இதை அப்ளை பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆலோவேராவை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். வீட்ல தோட்டத்துல ஆலோவேரா இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முழுசா கட் பண்ணி முடிச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஏன்னா இதுல நிறைய முள் இருக்கும். இந்த முள் உங்க கையில குத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அவுட்டர் லேயர் ஃபுல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கத்தி எடுத்து தேவையான போர்ஷன் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவையான மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடுல இருக்க முள்ளையும் கட் பண்ணணும். இப்போ இதோட ஒன் சைடு லேயரை கட் பண்ணி எடுக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே டைரக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆலோவேரா ஜெல்ல லாட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அது ஒரு சில சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ்க்கு ஒத்துக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பீஸ 30 seconds to 1 minute நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணியில. ஆலோவேரா ஜெல்லோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகப்பருக்கு இது ரொம்பவே நல்லது. சோ இந்த பீஸ் எடுத்து நீங்க டைரக்டா உங்க ஃபேஸ்ல எங்கெங்க பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிடணும். கத்தாழை செடி, ஆலோவேரா செடி வீட்ல இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வாங்கினா போதும். சோ இந்த ஜெல்ல கொஞ்சோண்டு இப்படி கையில எடுத்து உங்க ஃபேஸ்ல நார்மலா இப்படி அப்ளை பண்ணலாம். கொஞ்ச நேரத்துல இது காஞ்சிரும். உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்க மாதிரி இருக்காது. இது வந்து பிம்பிள் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் முகம் ஃபுல்லா இருக்காது, ஒரே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணலாம்னா, இது கொஞ்சமா எடுத்து எங்க பிம்பிள்ஸ் இருக்கோ அங்க மட்டும் இப்படி வச்சா போதும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ அதனால உங்க பிம்பிள்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது செகண்ட் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா. ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லது. இது ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகும். இந்த ஜெல்லை நீங்க டெய்லி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த ஜெல்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம், இதுவும் ரொம்பவே நல்லது. இதுலயும் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. தேர்ட் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா ஜெல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான காயங்களுக்கு இது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீக்காயம், வெட்டுக்காயம், சராய்ப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஜெல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. சோ கத்தாழை செடி வீட்டுல இல்லாதவங்க இந்த ஜெல்லையும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது தீக்காயம், வெட்டுக்காயம், சராய்ப்பு, இதுக்கெல்லாம் இந்த ஜெல்லையும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. ஃபோர்த் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ். அதாவது ஒரு சிலருக்கு ஜிம்முக்கு போய் பாடியில நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு பிரசவத்துக்கு அப்புறம் வயிற்றுல நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஆலோவேரா ஜெல் ரொம்பவே நல்லது. சோ இது நீங்க ரெகுலரா உங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணாம போயிடும். அண்ட் இதையும் நீங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே நல்லது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃபிஃப்த் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா ஜெல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க உங்க சன் டேனுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க வெயில்ல போய் நிறைய சுத்தி இருப்பீங்க, உங்களுக்கு சன் டேன் ஆயிருக்கும், ஒரு இடத்துல மட்டும் கருப்பா இருக்கும், உங்க ஸ்கின் ரொம்ப பர்ன் ஆயிருக்கும், ரொம்ப எரிச்சலா இருக்கும். சோ இதை நீங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு முறை உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க சன் டேன் குறையும், உங்க சன் பர்ன்ஸ் எல்லாமே கம்மியாகும். இந்த ஜெல்ல யூஸ் பண்ணி நீங்க உங்க சன் பர்ன், சன் டேனை கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லது, நான் யூஸ் பண்ணிருக்கேன். சிக்ஸ்த் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா ஜெல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஜெல்ல நீங்க உங்க தலைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ நான் முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா பீஸ், இதை எடுத்து நீங்க உங்க தலைக்கு ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு dandruff கண்ட்ரோல் ஆகும், உங்க ஸ்கேல்ப்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். இதை உங்க தலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதை உங்க தலைக்கு அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ண கூடாது, மறந்துடாதீங்க. செவன்த் பெனிஃபிட் ஆஃப் ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல்ல நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பாடியோட ஹீட் ரொம்பவே கம்மியாகும். அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால இது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. சோ இதை நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது, அதாவது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளமும் இருக்காது. இத அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், அதாவது
உடம்புக்கு வெளியில முகத்துல தடவறதுக்கு மட்டும்தான் இது. தயவு செஞ்சு இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா இதுல பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. இது வந்து உங்க ஸ்கின்னுக்கு வேணா நல்லா இருக்குமே தவிர நீங்க இதை சாப்பிட முடியாது. சோ இதுதான் உங்க வீட்ல கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஆலோவேராக்கும் கம்பெனி ப்ராடக்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். சோ இதை நீங்க பிம்பிள்ஸ் இருந்தா யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசராவும் யூஸ் பண்ணலாம், சன் பர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், தீ காயத்துக்கு யூஸ் பண்ணலாம், வெட்டு காயத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், இச்சிங் அதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர் ஷேவ் லோஷனாவும் இதை யூஸ் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலோவேரா ஜெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரீன் லீஃப் தான். நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில ஒரு 30 மினிட்ஸ் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். ஃபுல் நைட்டு இது என் ஸ்கின்ல தான் இருக்கும். மார்னிங் எஞ்சி அதை வாஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வாங்கினா போதும். வீட்டுல ஆலோவேரா செடி வளர்க்க முடியாதவங்க, கத்தாழை செடி வளர்க்க முடியாதவங்க தாராளமா இந்த ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இதை சாப்பிடக்கூடாது, தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இந்த ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணணும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.